இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்த 12 சீசர்களிடத்தில் முதல்ல எப்படி அன்பா இருந்தாரோ அதை போலதான் கடைசி வரைக்கும் அன்பா இருந்தார். முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது ஒரு தியாகமான அன்பு, இது ஒரு தெய்வீகமான அன்பு, இது மாறாத அன்பு. தன்னோடு கூட இருக்கிற ஒருவன் அவரை காட்டி கொடுப்பான் என்று அறிந்திருந்த போதிலும், தன்னோடு கூட இருக்கிற ஒருவன் நிச்சயமாக தன்னை மறுதலிப்பான் என்பதை தெரிந்திருந்த போதிலும், இயேசு பிடிக்கப்பட்டால் எல்லாரும் அவரை விட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிறத அவர் நன்கு தெரிந்த போதிலும், அவங்க யாரு மேலையும் தன்னுடைய கோபத்தையோ வெறுப்பையோ கசப்பையோ காண்பிக்காம, அல்லது பேதுருவையும் அல்லது அந்த யூதாசையும் அவமானப்படுத்தாமல், அவங்கள தனிப்பட்ட முறையில காயப்படுத்தாம, எல்லாருக்கும் முன்பாக அவர்களுடைய குறைய சுட்டி காண்பிக்காம கடைசி வரைக்கும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாமும் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. நம்மிடத்தில் பழகுகிற யாராவது இந்த மாதிரி நமக்கு வேதனையை கொடுத்தா, கஷ்டத்தை உண்டாக்குனா, நமக்கு தீங்கு இழைத்தால், நமக்கு விரோதமாய் செயல்பட்டால், நம்மையே டார்கெட் பண்ணி அவங்க வாழ்றாங்க அப்படின்னா அவங்க மேல நம்ம அன்பா இருப்போமா? யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் அன்பு பாராட்டின நாம் அவருடைய நடவடிக்கைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அன்பிலிருந்து விலகதான் முயற்சி பண்ணும், அன்பை குறைத்து கொள்ளதான் முயற்சி பண்ணும். ஆனா இயேசு அப்படி பண்ணல. ஆகவே இந்த இயேசுவை போல நாம் அன்புள்ளவர்களாய் இந்த பூமியில வாழ ஆண்டவரிடத்தில் உதவியை கேட்போம். இந்த பாடுகள் அவருடைய மரணத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாட்களில் இயேசுவை போல அன்புள்ள ஒரு நபரா நான் இருக்கணும், இயேசுவின் அன்பை என்னுடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் என்று தியாகமான தெய்வீகமான மாறாத அவருடைய அன்பை வெளிப்படுத்துவோம். நிச்சயமா இயேசு நம் மூலமாய் மகிமைப்படுவார். தகப்பனே, உங்க அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.